வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலா 3500க்கும் அதிகமான வேகன்சிஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகே, அதாவது நீங்க கண்ணாடி போட்டிருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஹைட் எனக்கு கம்மியா இருக்குது அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே 152 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஓகே, 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். அன்மேரிட் கேண்டிடேட்டா இருக்கணும். ஏஜ் வந்து 21 வயசுக்குள்ள தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாமுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, எல்லா டீட்டெயிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல் இந்த ஒரே வீடியோல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. 8 ஜூலை 2024 இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்றது எப்படின்னு தெரியல, அதுக்கு தனியா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அப்ளை பண்றதுக்கு செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி தான் இருக்க போகுது. ஸோ இன்னுமே வந்து 3 மாசத்துக்கு டைம் இருக்குது. இதுல நீங்க ரொம்ப அதிகமான மார்க் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்க இதுலயே வந்து 2 இருக்குது, எக்ஸ் குரூப் ஒய் குரூப்னு 2 இருக்குது. எக்ஸ் குரூப் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கம்மியான மார்க் எடுத்தாலே உங்களால வந்து இதுல ஈஸியா செலக்ட் ஆக முடியும். அதனால இந்த வட்டம் டைம் அதிகமாவே கொடுத்துருக்காங்க. இந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எப்பவுமே வந்து 3500 வேகன்சிஸ் தான் இருக்கும். பட் மினிமம் 2500 வேகன்சியாவது இந்த வருஷம் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000க்கு அதிகமா இருக்கும். சேலரி எப்படி ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30,000 சேலரி இருக்கும். இதுக்கான போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிடு மேல் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. அக்னிவீர் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் சர்வீஸ் தான். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுல எவ்வளவு பேர் செலக்ட் ஆகுறீங்களோ அதுல 25% மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரெகுலர் சர்வீஸ்ல எடுப்பாங்க. 100 பேர் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுல 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ்ல எடுப்பாங்க. மிச்சம் 75 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர்ற மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாச்சும் நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 வருஷம் இருக்கிறப்போ, இந்த 4 வருஷம் நீங்க இந்த அக்னிவீரா இருக்கிறப்பவுமே வந்து நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாது. 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை ரெகுலர் சர்வீஸ்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து லீவ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஓகே, அது போக உங்களுக்கு வந்து எது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அந்த டாக்டர் எவ்வளவு நாள் ரெக்கமெண்ட் பண்றாரோ அவ்வளவு நாள் வந்து மெடிக்கல் ரெஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் சம்பளம். ஓகே, இதுல உங்க கைக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 21,000 தான். மிச்சம் இருக்கக்கூடிய 9,000 வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய ஃபண்டுல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சம்பளத்திலிருந்து 9,000, அடுத்தது கவர்மெண்ட் வந்து 9,000. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொதல் வருஷம் ஒவ்வொரு மாசமும் 18,000 இந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களோட நேம்ல வந்து போட்டுக்கிட்டே வருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 33,000 ரூபாய் சேலரி ஒவ்வொரு மாசமும். அதுல 23,100 ரூபாய் தான் வந்து உங்க கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். 4th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி, அதுல கைக்கு வந்து 28,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் இருக்குதுல்ல 30% இந்த அமௌண்ட், அதுக்கு ஈக்குவலான இன்னொரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் முடிகிறப்போ மொத்தமா ஒரு 10 லட்சம் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 10 லட்சத்தை நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றப்போ உங்க கையில கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது உங்க கைக்கு தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த 10 லட்சம் எதுக்கு மொத்தமா உங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்த நாளே உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்க போறது கிடையாது. கண்டிப்பா 1 மாசம் 2 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த டைம்ல உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபியூச்சர் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி வேற எதுவும் பிசினஸ் பண்ணனாலும் பண்ணலாம். கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியில வர்றீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியா கோட்டா கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய கோட்டா கிடையாது. ஆனா எக்ஸ் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இனிமேல் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு போறீங்கன்னா அதுல வந்து இதுக்கு தனியா உங்களுக்கு கோட்டா கொடுத்துருவாங்க. ரயில்வேலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இதுல இருந்து வெளியில வர்றப்போ அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க வந்து வேற வெளியில இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பிரைவேட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிறவங்க பெர்மனன்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு வர்றவங்களுக்கு தான்.
அக்னிவீரா இருந்துட்டு வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓகே, நீங்க இந்த சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சர்வீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம், இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எந்த ஃபெசிலிட்டிஸுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க பெர்மனன்ட் கமிஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களையுமே வந்து அதுல எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் சர்வீஸ்மேனாவும் ஆகலாம். ஓகே, இப்போ அடுத்ததா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபாய் எல்லாருமே பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி யாருக்குமே வந்து எக்ஸம்ஷன் கிடையாது, ஃபீமேல் யாருக்குமே எக்ஸம்ஷன் கிடையாது. எல்லாருமே 550 ரூபாய் பே பண்ணணும். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். ஓகே, இதுக்கான டேட் ஆஃப் பர்த்னு எக்ஸாக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 ஜூலை 2004 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 3 ஜனவரி 2008 முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். இந்த 2 டேட் இல்லைன்னா இந்த 2 டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டேட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, இதுக்கு முன்னால பிறந்தவங்க, இதுக்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ இதுல வந்து 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்னு வந்து எக்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, அதாவது அதை வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒய் குரூப்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெண்டுக்கும் வேற வேற எலிஜிபிலிட்டி. இப்போ இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 12th வந்து மேத், பிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட டோட்டல் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 50% மேல இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க 50% மேல எடுத்திருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 12th முடிச்சவங்களுக்கு. டிப்ளமோ முடிச்சவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல ஏதாச்சும் ஒரு குரூப்ல நீங்க வந்து 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். இதுலயுமே ஓவராலா வந்து 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்லயுமே 50% மேல எடுத்திருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள் தான், ஒய் குரூப்புக்கு எலிஜிபிள் தான். ஓகே, நீங்க ரெண்டுக்குமே சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேற குரூப் படிச்சிருக்கேன், இந்த குரூப் படிக்கல, வேற குரூப் 12th படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஓவராலா உங்களுக்கு வந்து 50% மேல இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் 50% மேல இருக்குது அப்படின்னா நீங்க அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை வந்து ஒய் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 குரூப் தான். எக்ஸ் குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒய்க்கும் எலிஜிபிள் தான். நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாம், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஒய் குரூப்புக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ் குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால ஹைட், செஸ்ட் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது. நோட்டிபிகேஷன்ல மேலுக்கு 152.5ன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கடுத்து இன்னொரு கரெக்ஷன் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க, அதுல வந்து 152 இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே 152 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்க்கு வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். நார்மலா 77 இருக்கணும், அதை நீங்க விரிக்கிறப்போ வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, ஃபீமேலுக்கு வந்து மினிமம் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. ஆனா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு இருந்தாலும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். இதை மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு, ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டும் இருக்கணும். அதை நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து லேசிக் சர்ஜரி அலௌடு கிடையாது. நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படின்னா நீங்க லேசிக் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால யாரும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஹியரிங் எபிலிட்டி இருக்கணும், காது நல்லா கேட்கணும். அதே மாதிரி டென்டல் பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். பல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு 1-2 பல்லு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனா மேக்சிமம் எல்லா பல்லுமே வந்து ஹெல்த்தியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மற்றபடி எல்லா மெடிக்கல் செக்அப்புமே பண்ணுவாங்க. இதுல கண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸம்ஷன், நீங்க கண்ணாடி போட்டிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, ஹைட் கம்மியா இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. மற்றபடி ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஜிடில எல்லாம் எந்த மாதிரி மெடிக்கல் இருக்குமோ அந்த மாதிரி இதுல ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு ஸ்குவிண்டே இருக்கக்கூடாது, மார்கன் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின், அதுக்கப்புறம் ஹைட்ரோசில், பைல்ஸ், அதுக்கப்புறம் பிளாட் ஃபுட், டேட்டூ போட்டிருக்கிறது, அது எல்லாமே வந்து இதுலயும் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே இதுலயுமே செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலும் அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகே, நீங்க கண்ணாடி போட்டிருக்கிறப்போ உங்க கண்ணு 2 கண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா 6/6 வந்து இருக்கணும். கண்ணாடி போடாதப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணுலயுமே மினிமம் 6/12 ஆச்சு இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு கலர் விஷனும் இருக்கக்கூடாது. ஓகே, கலர் பைனஸும் இருக்கக்கூடாது. இப்போ கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன டயாப்டர் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க வந்து இப்போ இந்த இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் போவீங்கல்ல, அது போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால, அதாவது 1 மாசத்துக்கு முன்னாலேக்குள்ள, ஓகே, 30 நாள் டைமுக்குள்ள போறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாலே 6 நாளைக்கு முன்னாலே வாங்கிட்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டைமுக்குள்ள நீங்க என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும். நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸ் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய டாக்டரோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் லேட்டஸ்டா கொடுத்தது இருக்கணும். ஓகே,
அந்த டாக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டாம்ப், சிக்னேச்சர், டேட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ இது நீங்க வந்து மறந்துடாதீங்க. நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா இது நீங்க வந்து மறந்துடாதீங்க. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல phase 1ல ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கான சிலபஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருமே வந்து phase 2க்கு போவீங்க. phase 2 வந்து பாத்தீங்கன்னா அந்த phase 1 முடிஞ்சு ஒரு மாசத்துல இருக்கும். ஓகே, இந்த phase 1 தான் அக்டோபர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் ஒரு 3 மாசத்துக்கு டைம் இருக்குது. அடுத்து அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா phase 2 இருக்கும். phase 2ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுல என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன நீங்க வந்து ரன்னிங் பண்ணணும், என்னென்ன மாதிரி அதுல பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 இருக்கும். அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்பதான் ரீசெண்டா ஆர்மி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், ஃப்ரீயாவே தான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதுல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் இதுலயும் கேட்பாங்க. ஓகே, அந்த இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2ங்கிறது இருக்குது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு அந்த டாபிக்கை பத்தி நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அதை பத்தி வந்து ஒரு செமினார் மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே டாபிக் ரிலேட்டடா நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டைம்ல செலக்ஷன் போனவங்க ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷனும் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுலலாம் நீங்க நல்லா பண்ணணும். ஸோ இதுல பர்டிகுலரா இந்த பிரசன்டேஷன் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் எல்லாமே நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓரளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா போதுமானது. அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அப்பவுமே செக் பண்ணிடுவாங்க. அடுத்து phase 3 வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத ஒண்ணு விடுவாங்க. ஓகே, அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஓகே, பட் இதுக்கெல்லாம் தனியா மார்க் கிடையாது. இந்த எக்ஸாம்ல எடுத்த மார்க்கை வச்சுதான் ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 14 தேதி 2025 விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன்ல சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபைனலா யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 30 தேதி இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் இந்த டைம்ல நீங்க வந்து ட்ரைனிங்ல இருப்பீங்க இதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா. அதனால கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் ஒரு வருஷத்துக்குள்ள கிடைச்சிடும். ஸோ இப்போ இதுல வந்து phase 1 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். phase 1ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுல டோட்டலா 70 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், பிசிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின். இந்த 3 சப்ஜெக்ட் தான். இதுல 60 நிமிஷம் டைமும் கொடுத்துருவாங்க. இதுல ஒரு 40 மார்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். 40 மார்க் மேல எடுத்து நீங்க பிசிக்கல் இந்த டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்ம் தான். ஏன்னா இதுல வந்து 30-35 அந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ இப்போ 40 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் 18க்கு மேல எடுத்துடணும் 20க்கு. மேத்ஸ் பிசிக்ஸ்ல வந்து 12 மார்க்காவது எடுக்கணும். இது பாசிபிள் தான். நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே இது பாசிபிள் தான். இதை உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராகான்னு சொல்லுவாங்க. ரீசனிங், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த 3 சேர்ந்தது தான். அதாவது ரீசனிங், மேத்ஸ், ஜிகே இந்த 3 சேர்ந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல நீங்க 25 கொஸ்டின் கிட்ட கண்டிப்பா அடிச்சிடலாம். இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலயுமே வந்து நீங்க வந்து 18 கொஸ்டின் கிட்ட கண்டிப்பா போட்டுடலாம். ஸோ 50 மார்க்குக்கு தான் இதுல வந்து எக்ஸாம் இருக்கும். இதுல வந்து 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுல நீங்க 40க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 70க்கு 40க்கு மேல, ஆனா இதுல 50க்கே 40க்கு மேல எடுக்கணும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட கம்பேர் பண்றப்ப இது ஈஸியா இருக்கும். அதனால இதுல கொஞ்சம் மார்க் அதிகமா எடுத்தாதான் உங்களால செலக்ட் ஆக முடியும். இப்போ நான் 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிருக்கேன். நான் எக்ஸ் குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்க எல்லாரும் ஒய் குரூப்புக்கு எலிஜிபிள்னு சொன்னேன். சயின்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்கலாம் அதர் தன் சயின்ஸுக்கு எலிஜிபிள்னு சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் எப்படி எக்ஸாம் இருக்கும்? அவங்க அப்ளை பண்றப்ப ஒரே அப்ளிகேஷன்ல 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த 2லயும் சொன்னோம்ல, இந்த 2 சேர்ந்தே நடக்கும். ஓகே, இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸ்ல 25 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 25 கொஸ்டின், ராகால இருந்து 30 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து 85 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுல நீங்க ஒரு 67க்கு மேல எடுத்தீங்கன்னா 2லயுமே நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுல கட் ஆஃப் எப்படி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ் குரூப்புக்கு தனி கட் ஆஃப், ஒய் குரூப்புக்கு தனி கட் ஆஃப் தான் இருக்கும். நீங்க 2க்குமே எழுதிருக்கீங்க அப்படின்னா இப்ப எக்ஸ் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ் இந்த 3 மட்டும்தான். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் குரூப்புக்குன்னு தனியா வச்சிருக்கக்கூடிய கட் ஆஃபை விட அதிகமா இருந்தா உங்களை எக்ஸ் குரூப்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒய் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ராகாவும் மட்டும்தான். இந்த 2 சப்ஜெக்ட்லயும் நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க, ஒய் குரூப்புக்குன்னு வச்சிருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய கட் ஆஃபை கிளியர் பண்றீங்கன்னா உங்களை ஒய் குரூப்லயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க.
நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களை XY 2 குரூப்லயுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல எது வேணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 85 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க இந்த X குரூப்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை மட்டும் நல்லா பண்ணிட்டு இதை கூட சரியா பண்ணலன்னா அப்படின்னா உங்களை X குரூப்புக்கு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதனால நீங்க X குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே XY 2க்குமே சேர்த்தே அப்ளை பண்ணிருங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து தப்பாயிருச்சு, நீங்க வந்து ஆன்சர் தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரியாத கொஸ்டினை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடணும், அட்டன் பண்ணாம விட்டுறணும். அப்படி விட்டீங்கன்னா அதுக்கு 0 மார்க். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் வந்து 2லையுமே உண்டு. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், வாய்ஸ் நேரேஷன், பேசேஜ் ரீடிங், PQRS, சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட், இந்த எல்லா டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. SSCல இருந்து என்ன சிலபஸோ அது எல்லாமே வந்து இதுல அப்படியே இருக்குது. ஸோ அதனால நம்ம கொடுத்துருக்க வீடியோஸை மட்டும் பார்த்தாலே உங்களால வந்து இதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி ராகானா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, இது 3 சேர்ந்தது தான் ராகா. இதுல ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, ஆப்டிடியூட் அதாவது மேத்ஸ்ல இருந்து 8 கொஸ்டின் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கிலீஷும் ராகாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒய் குரூப்ல இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகே, இப்போ இந்த ராகால என்னென்ன சிலபஸ் இருக்கும், என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் படிச்சா போதுமானது. அதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். மற்ற ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாம் படிக்க வேண்டாம். அதுல இருந்து வந்தாலும் 1-2 கொஸ்டின் தான் வரப்போகுது. இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ரீசனிங் டாபிக் தான். ஓகே, அனலாகி, கோடிங், டிகோடிங், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன், கேலண்டர், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரேங்கிங், டைரக்ஷன், கிளாக், நம்பர் சீரிஸ் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், ஃபிகர் சீரிஸ், ரேங்கிங், மிரர் இமேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். இது எல்லா டாபிக்ல இருந்து எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்பாங்கன்னு கிடையாது. இதுல இருந்து ஒரு 4 டாபிக்கோ 5 டாபிக்கோ சூஸ் பண்ணி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சுக்கணும். எந்த டாபிக்ல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வரும். பட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து இதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததான் மேத்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ராகால இருக்கக்கூடிய மேத்ஸ் வேற, X குரூப்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் வேற. ஓகே, இப்போ ராகால இருக்கக்கூடிய மேத்ஸை நான் சொல்றேன். அதாவது Y குரூப்புக்கு இருக்கக்கூடிய மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், LCM அண்ட் HCF, சிம்பிளிஃபிகேஷன். இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராலாம் முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா அதை விட்டுறலாம். ஓகே, நம்பர் சிஸ்டம் பார்த்துக்கோங்க, அலிகேஷனும் பார்த்துக்கோங்க. இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அதாவது அரித்மெட்டிக் மட்டும் பார்த்தாலே போதுமானது, அட்வான்ஸ் மேத்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பிசிக்ஸ் வந்து எதுல கேட்கறாங்க, X குரூப்ல கேட்கறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 10 கொஸ்டினாவது மினிமம் கேட்பாங்க. சம் மாதிரி ஒரு 8 கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்டா ஃபார்முலா மட்டுமே வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க. சம்னா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். ஓகே, அதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஃபார்முலா வச்சும் கேட்பாங்க. ஃபார்முலாவே டைரக்டா என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா இதுல வந்து உங்களால ஃபுல் மார்க் கூட எடுக்க முடியும். நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களால இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பிசிக்ஸ்ல இந்த டாபிக் எல்லாமே இருக்குது. நீங்க ஸ்கூல் புக்ல செல்ஃபா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக்கை மட்டும் கவர் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்ல இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன மேத்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா X குரூப்ல இருக்கக்கூடிய மேத்ஸ், சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ். இது வித்தியாசமா இருக்கும். ஓகே, இது வந்து 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் இருக்கும். ஓகே, டிஃபரன்சியேஷன், ஃபங்க்ஷன், லிமிட் அண்ட் கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், பூலியன், அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ், செட்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. நம்ம கோர்ஸ்ல இதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா நம்ம வேற எது டீச் பண்ணிட்டு இருக்கனால இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கணும் இந்த டாபிக் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 10 டாபிக் மேல வரும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை மட்டும் பார்த்துட்டு மற்ற டாபிக் எல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சுக்கோங்க. பட் நான் ஸ்கூல் புக்ல படிச்சுக்கோங்க. இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த நான் கவர் பண்ண இந்த டாபிக்கை மட்டும் பார்த்தாலும் இந்த மினிமம் ஸ்கோர் என்ன தேவையோ அதை நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுவே உங்களுக்கு போதுமானது தான். அடுத்த டைம் இருக்குது அப்படிங்கறனால ஸ்கூல் புக்ல இந்தந்த டாபிக் எல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கே போதுமானது. ஓகே, இப்போ இந்த எல்லா சிலபஸுமே நான் சொன்ன எல்லா சிலபஸுமே நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. நீங்க 1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு என்ன எதுக்காக நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அவைலபிளா இருக்கும். இப்போ அக்னிவீர்னே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3லயுமே இருக்கக்கூடிய எல்லா அக்னிவீர் போஸ்ட்டுக்குமே இதுல சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி SSCல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் இருக்குது.
ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ் இருக்குது. ஒரு 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 3 வருஷத்துக்கு என்ன எக்ஸாம் வந்தாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த கோர்ஸை பார்த்து 1000க்கு அதிகமான பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இந்த கோர்ஸை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு அதிகமான செலக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு ஆப் அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வெப்சைட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூட சந்துரு மேத்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்க, நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடும் தேவைப்படும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய OTP அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இப்போ இதுல வந்து இந்த தம்ப்நெயில் வந்து வேற இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் நீங்க ஜாயின் பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா 15 சம்திங் இருக்கும். ஓகே, 1530 ரூபா சம்திங் கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும். கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 தான். இன்க்ளூடிங் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1530 ரூபா கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் வந்துருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ண உடனே தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லிங்க் வந்திருக்கும். SMSல ஒரு லிங்க் வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல லிங்க் வந்திருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா பே பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க UPI மூலமா பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமா பண்ணலாம், ஜிபே, போன்பே, பேடிஎம் அந்த மாதிரி UPI மூலமாவும் பண்ணலாம். ஸோ பே பண்ணிட்டு அதுல பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும், உடனே ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்க அடுத்த செகண்டே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பர்ச்சேஸ் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் மேலேயே காட்டும், ஹோம் பேஜ்லேயே காட்டும். அதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா see all அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கோர்ஸுமே வரும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணிட்டு மேல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல ஏர்ஃபோர்ஸ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா குரூப் ஒய்க்கு தனியா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன், குரூப் எக்ஸுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி அப்படி மாதிரி கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி வரைக்கும் என்ன கொடுத்துருக்கணும் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணாலே கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஃபோர்த் ப்ரியாரிட்டிக்கு வந்து போங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்க வந்து நான் கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே படிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும், தேவையான சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான மார்க் வந்து உங்களால எடுக்க முடியும். ஓகே, இப்போ பிசிக்கல் டெஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் தான் இருக்கும். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 7 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 8 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணா போதுமானது. இதுல ரொம்ப சீக்கிரமா வந்தா போனஸ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, பிசிக்கலுக்கு மார்க்லாம் கிடையாது, நீங்க பாஸ் ஆனா போதுமானது. இப்போ அந்த ரன்னிங் முடிஞ்சு 10 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 10 புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, 2 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு சிட்டப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது 1 நிமிஷத்துக்குள்ள 10 சிட்டப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது, ஈஸி தான். ஓகே, ரன்னிங் தான் முக்கியம். ரன்னிங்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இதெல்லாம் உங்களால பண்ண முடியும். பட் இதுக்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, புஷ்அப்ஸ் நிறைய பேருக்கு வராது, அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸுமே ஒரு சிலருக்கு வராது. அதனால இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, அசால்ட்டா போயிடாதீங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிட்டப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 சிட்டப்ஸ் எடுக்கணும், அவங்களுக்கு 1.5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், அதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.